இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆஹா கல்யாணம் சீரியலில் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் நிறைய கல்யாணம் மாற்றி பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க வச்சு கியூரியாசிட்டி அதிகமாக இருந்துச்சு. கதையை பார்க்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் இருந்துச்சு. மகாவோட நடிப்பு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கதை கடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்தாங்க விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சீரியல்களில். ஸோ ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கதை ரீசெண்டாக பார்த்தா ஒரே இடத்துல நிற்குது. திருப்பி ராஜலட்சுமி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வெறுப்பை காட்டுறது, அப்புறம் சூர்யா நடிக்கிறது, அப்புறமா மகா பரிதாபமாக கோவப்படுறது, அப்புறம் திருப்பி சரியாக வருது. இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரபாவுக்கும் விஜய்க்கும் அப்புறம் அனாமிக்கான ஒரு கேரக்டரை கொண்டு முக்கோண காதல் கதைன்னு போகிறது எல்லாமே பெருசாக மக்களை கவர்லையோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன தனியாக தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, பார்க்கணும் அப்படிங்கிறத தோண வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சீரியலுமே ஓரளவுக்கு நல்ல டிஆர்பியில் இருக்கும் பொழுது இப்போ 7.3 வீக் 2ல் இருந்த ஆஹா கல்யாணம் போன வாரம் பார்த்தீங்கன்னா அர்பனில் வெறும் 6.9 தான் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனிக்காக இப்போ ஒரு முக்கியமான கதை கட்டம் என்னன்னா வேதாச்சலம் அவர்களுக்கு கேன்சருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனால இப்போ சூர்யா நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது, அதில் அவருடைய மொத்த கேரக்டரும் மாறுறதுனால ராஜலட்சுமி ஷாக் ஆகிறதுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்தும் கூட டிஆர்பி கீழே வந்ததுக்கான காரணம் கதையில் எதுவும் புதுசாக இல்லை, இது எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்தது தான். இந்த கதையை விறுவிறுப்பாக்கிறதுக்கு புதுசாக சில எலமெண்ட்ஸை சேர்த்து கதையை வேற மாதிரி போக்கில் கொண்டு போகிறது தான் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா